வெல்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கைட் செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்கிறது, அதோட லைஃப் ஃப்ளையிங் ப்ரூஃப் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக் தேவை, அப்புறம் ஃபெவிகால் தேவை, அப்புறமேட்டு ஒரு ஸ்கேலு, அப்புறமேட்டு செலோ டேப்பு, அப்புறம் ஒரு கட்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் ஷீட்டு. நீங்கள் வேணும்னா ஒரு A4 ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டம் கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ நான் இந்த கேலண்டர் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது ஸ்கொயர் ஷேப்பில் ஆக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா, அந்த கீழே இருக்க ரிமைனிங் பீசஸ் ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக வரும். ஓகே, இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைன் தெரியும். அந்த லைனில் இப்போ அந்த ப்ரூம் ஸ்டிக்கை நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம் பாட்டில் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சு சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. சைஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு செலோ டேப் வச்சு ஒரு 2-3 ப்ரூம் ஸ்டிக்கை ஒன்றா சேர்த்தி ஒரு செலோ டேப் பண்ணிடுங்க. ஒரு 4 இடத்துல செலோ டேப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ அந்த லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி இப்போ இதை ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ரூம் ஸ்டிக்கை கரெக்டாக அந்த லைனில் ஒட்டுங்க, அப்போ தான் பட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இன்னும் 2 ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த டைகனல் இருக்க பாருங்கள், அந்த இடத்துல இப்போ தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஹைட்டு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி முன்ன பண்ண மாதிரியே தான் செலோ டேப் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 4-5 இடத்துல ஒட்டுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே பறக்கும் போது உங்களுக்கு பட்டம் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. கத்தி யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கரெக்டாக வந்ததுக்கப்புறமேட்டு அந்த எண்ட்ஸில் கம்மை ஊற்றுங்க. இப்போ அந்த எண்ட்ஸை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இப்போ தெரிகிற மாதிரியே பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஏன்னா இது பெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள். பேப்பரை லைட்டாக டேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிக் ஆகும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் எண்டும் பண்ணும்.
முடிஞ்ச அந்த இடத்துல வந்து ஒரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த எண்டில் வச்சு அதே மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக பேப்பரை டயர் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, 2 சைடும் வந்து ஒரு ஹேண்ட் வச்சுக்கோங்க, அது ஸ்டிக் ஆகிற வரைக்கும். இப்போ வந்து அந்த மிச்சமாக எல்லாத்தையும் செல்லோ டேப் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. முக்கால்வாசி வேலை முடிஞ்சு. இனிமேல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, த்ரெட்டை வந்து கோக்கிறது. இப்போ வந்து அந்த ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வருதுல்ல, அதில் வந்து டைகனலாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக உங்கள் ஃபிங்கரோட கேப் இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 2 ஹோல் போடணும். இது வந்து ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஓகே, இப்போ திருப்பிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸ் உள்ளார வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுங்க. சாதா பூக்கட்டுற நூல்கண்டில் எடுத்திங்கன்னா அது வந்து மேலே பறக்கும் போது வந்து டேர் ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு இந்த மெஷின் நூல், மாஞ்சாங்கயிறு அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தெரிகிற மாதிரி டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி பண்ணுறேங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுங்க, 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற கயிறு எடுத்து அந்த 2 இதுலேயும் வந்து போட்டுக்கோங்க. ஹோல்ஸ்குள்ளே விடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக விடுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வந்து அது பேப்பர் வந்து டயர் ஆயிரும். ஒரு சீமாத்து குச்சி எடுத்து இது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட செய்யலாம். கலர் பேப்பரில் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே பறக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, ஸோ நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 இடத்துல வந்து டைப் பண்ணோம்ல, அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அந்த 2 சைடில் இருக்கிற த்ரெட்டும் வந்து அதே டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கைட்டு வந்து பர்ஃபெக்டாக பறக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பொறுமையாகவே பண்ணுங்கள்.
ஒரு சென்டிமீட்டர் அதிகமாக போனாலும் உங்களுக்கு வந்து அதாவது இந்த பட்டம் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரைட்டாக பறக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வேலை பண்ணுறோம். இப்போ பர்ஃபெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு அந்த 2 இதுவும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டைப் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த 2 இதுவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, டைப் பண்ணிட்டாச்சு. 2 இதுவும் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக நிற்கும். இப்படி நிற்கலினா வந்து நீங்கள் பண்ணது தப்புன்னு அர்த்தம். ஓகே, வாங்க இப்போ வந்து இதை வந்து ஃப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பட்டத்தை பறக்க விடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் லைவ் ப்ரூஃப் வேறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் YKGS. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.